தொடர் மழையால் ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தெற்பெண்ணை ஆற்றில் செல்லும் நீரில் ரசாயன நுரை கலந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, மழை காரணமாக கெலவரப்பள்ளி அணையில் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. இது குறித்து மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மழை காரணமாக கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து உள்ளது. கெலவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்று நீரில் ரசாயன நுரை கலக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மழை காரணமாக கெலவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்று நீரில் ரசாயன நுரை கலக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மழை காரணமாக கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இதன் காரணமாக ரசாயன நுரை கலக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது பற்றி விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் நமது செய்தியாளர் முரளி இணைப்பில் உள்ளார். முரளி, இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கர்நாடகா மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 583 கன அடி நீர்வரத்தாக இருந்த நிலையில் இன்று காலை வினாடிக்கு 623 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் அப்படியே முழுமையாக தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 41.16 அடிகள் நீர் சேமிக்கப்பட்ட நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் செல்லும் நீரில் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். மேலும் அணையின் பிரதான இடது கால்வாயில் பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் நீரிலும் குவியலாக நுரை சென்று காட்சியளிக்கிறது. ஆற்றில் பனிக்கட்டி போல இருக்கும் நுரை காற்றில் அணையின் பிற பகுதிக்கும் பரவி செல்கிறது. ஆற்றில் நீர் அதிகப்படியாக ரசாயன நீர் கலப்பதால் குவியலாக நுரை பொங்கி செல்வதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இந்த தண்ணீரை விவசாயிகள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த தண்ணீரை ஆய்வு செய்து விவசாயத்திற்கு இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியுமா வேண்டாமா என்று தெரிவிக்க வேண்டும் என இந்த விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கிருஷ்ணவேணி, கெலவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்று நீரில் ரசாயன நுரை கலக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளி.